சர்வா டிவி வார ராசி பலன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நேயர்களே, கடந்த வாரங்களாக வார ராசி பலனை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். 11/8/2025 முதல் 17/8/2025 வரை, திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய வார ராசி பலன். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்குடைய செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஆரோக்கியம், நல்ல ஆரோக்கியமான திடகாத்திரமான உடலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகும். கடன் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வாரமாக அமைய இருக்கிறது. கண்டிப்பாக 2-7 கூடிய சுக்கிரன் பலம் வாய்ந்திருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கண்டிப்பாக நல்ல தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நீங்கள் பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் தொல்லையாக இருக்கட்டும், வம்பு வழக்காக இருக்கட்டும், நீங்கள் முயற்சி செய்து அந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே விதமாக உங்கள் பிள்ளைகள் வழியில் சங்கடங்களை ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. வண்டி வாகன விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நிதானமாக வண்டி வாகனங்களை நீங்கள் இயக்கவும். கண்டிப்பாக அதே போல் செவ்வாய்க்குரிய பரிகாரம் அல்லது முருக வழிபாடு செய்து இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். ஏறக்குறைய கடந்த 6 மாதங்களாக சனி 7.5 சனியில் உள்ளதால் இப்பொழுது வக்கரம் பெற்று இருப்பதால், விரைத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரம் பெற்று இருப்பதால் அந்த 7.5 சனியின் பிடியிலிருந்து நீங்கள் நவம்பர் வரை விலகியிருப்பீர்கள். இந்த 7.5 சனி பிடியிலிருந்து கண்டிப்பாக உனக்கு அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை செய்ய வேண்டுமானால் முருக வழிபாடு அல்லது ஓம் சுப்பிரமணிய நமக என்னும் மந்திரத்தை நீங்கள் சதா காலம் கூறி வந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு வாரமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு துளசி வேரும் வேப்ப செடி வேரும் இந்த ஒரு இன்ச்சை நீங்கள் சேகரித்து அதை மஞ்சள் நூல் காப்பு கட்டி நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது உங்கள் பரிசு பாக்கெட்டிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமாக இந்த விருட்ச பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நன்மை அடையலாம். அதே விதமாக உங்களுக்கு 9ஆம் எண் மற்றும் 5ஆம் எண் 9-5 இந்த 2 எண் மற்றும் சிகப்பு பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரமாக கருதப்படுகிற மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பயக்கட்டும். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன், ராசிக்குடைய சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தின் நல்ல ஒற்றுமை மற்றும் பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல யோகம், வாக்குவன்மை மற்றும் அனைத்து விதமான செய்யக்கூடிய தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். நீங்கள் குருபலம் நிறைந்திருப்பதால் திருமண வாய்ப்பு கூடி வரும். நல்ல புது முயற்சி, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு நல்ல காலகட்டம். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் நல்ல தைரியத்தோடு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் முயற்சி எடுத்து செய்தால் வெற்றி மீது வெற்றி வந்து குவியும். கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் பிள்ளைகளால் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. மற்றும் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு அனைத்திலும் வெற்றி மீது வெற்றி. அதே விதமாக தூரதேச பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். செய்யக்கூடிய வியாபாரத்தில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வாரமாகும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் படிப்பு மற்றும் அரசியல்வாதிகளுக்கு மற்றும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தேடி வரும் வாய்ப்பாக கருதப்படுகிறது. மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த வாரம். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு நெல்லி வேர் மற்றும் வெள்ளருக்கு வேர் இந்த 2 வேர்களையும் மஞ்சள் நூல் காப்பு கற்றி எடுத்து நீங்கள் பூஜை அறையிலோ அல்லது பரிசிலோ வைத்து பூஜித்து வந்தால் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை பயக்கும். அதே விதமாக 3 மற்றும் 5ஆம் எண் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாக கருதப்படுகிறது. மற்றும் ஆரஞ்சு, எல்லோ மற்றும் வெள்ளை நிறம் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வாய்ந்த நிறமாக கருதப்படுகிறது. ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை பயக்கட்டும். மிதுன ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் 5 கூடிய சுக்கிரன் வலுத்து பலம் வாய்ந்திருப்பதால் நல்ல அதிர்ஷ்டம், நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்க ஒரு நல்ல வாரமாகும். அதே விதமாக 2இல் இருக்கக்கூடிய புதன் நல்ல வியாபாரம்,
உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், வியாபார மாற்றம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாகும். நாளில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு வண்டி வாகன விபத்துக்கள், கடன் தொல்லை, வம்பு வழக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக என்னும் மந்திரத்தையோ அல்லது அருகில் உள்ள அம்மன் வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து உங்களை விடுபடலாம். அதே விதமாக 3ல் இருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு நல்ல சகோதர பிராப்தி, அண்ணன் தம்பிகள் மற்றும் அக்கா தங்கைகளால் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாரமாக கருதப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் மற்றும் உத்தியோக பிராப்தி, வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது இந்த வாரம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் உங்கள் ராசிப்படி உங்கள் தந்தைக்கு சிறு சிறு கண்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. சனி வக்கரம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அபமிருத்யு தோஷம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் சனி சாந்தி, சனிக்கிழமைகளில் சனி சாந்தி அல்ல ஆஞ்சநேயர் வழிபாடு, இல்லை என்றால் ஓம் சம் சனீஸ்வராய நம எனும் மந்திரத்தை சதா காலம் நீங்கள் படித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதத்தில் நன்மை பயக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துளசி வேரும் மற்றும் நெல்லி வேரும் 2 வேர்களையும் நீங்கள் சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு கட்டி கண்டிப்பாக பூஜை அறையிலோ அல்லது பரிசிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதே விதமாக உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த எண்ணாக கருதப்படுகிறது. வெண்மை மற்றும் பச்சை கலர் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும், எந்த ஒரு ஆடை அணிந்தாலும் கண்டிப்பாக பச்சை மற்றும் வெண்மை நிறம் பயன்படுத்தி வந்தால் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை பயக்கும், நன்மை உண்டாகும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குரிய சந்திரன் 8ஆம் வீட்டில் இருப்பாரா 11-12. ஸோ சந்திராஷ்டம நாள். இந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியும் செய்ய வேண்டாம். பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக பணப்பிரச்சனை, கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ கண்டிப்பாக அறவே செய்யக்கூடாது. அதே விதமாக உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலப்புகள், சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்கு, அக்கம் பக்கத்தும் வீட்டார் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக பணப்பிரச்சனை தாண்டவமாடும். ஸோ கடன் தொல்லை, எதிரி தொல்லை, வம்பு வழக்கு, விபத்து, ஆபத்து இதெல்லாம் தேடி வரும். ஸோ கண்டிப்பாக பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது, புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதே விதமாக எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அம்மன் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு அல்லது மீனாட்சி அம்மன் வழிபாடு செய்து வந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அம்மனுக்குடைய மந்திரத்தை நீங்கள் ஓம் மூகாம்பிகா தேவியே நமக என்னும் மந்திரத்தை படித்து வந்தாலும் சரி, ஜபித்து வந்தாலும் சரி, அனைத்து விதத்திலிருந்தும் நீங்கள் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதே விதமாக இந்த ராசியில் பிறந்தவர்கள், கடக ராசியில் பிறந்தவர்கள் வேப்ப செடி வேர் மற்றும் உத்தராணி வேர், நாயுருவி வேர், வேப்ப செடி வேரும் மற்றும் நாயுரு வேரும் 2 வேர்களும் ஒரு இன்ச்சு சேகரித்து நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு சுற்றி ஜபித்து பரிசிலோ அல்லது பூஜைகளை வைத்து பூஜித்து வந்தால் அல்லது வியாபார ஸ்தலத்திலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே விதமாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் எண் நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு எண். பச்சை கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நிறமாக இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்தி வந்தால் அனைத்து விதத்திலும் நன்மையை எதிர்பார்க்கலாம். நன்மை உண்டாகட்டும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசியிலே கேது, ராசிக்குடைய சூரியன் மற்றும் புதன் விரயத்தில் இருப்பதால் தன லாபத்துக்குடைய புதன் விரயம் பெற்று இருப்பதால் சுப விரயங்கள் கண்டிப்பாக தேடி வரும். சுப விரயமாக நீங்கள் மாற்றி வீடு வாங்குவதிலோ, வண்டி வாகனம் வாங்குவதிலோ, வீட்டிற்கு ஏதாவது நல்ல பொருட்கள் வாங்குவதிலோ நீங்கள் கவனம் செலுத்தி வந்தால் வீண் விரயங்களை தடுக்கலாம் கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவர்கள். ஆனால் நண்பர்களால் கெடுதல், நண்பர்களால் மோசம், வஞ்சனை இதெல்லாம் நடப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே விதமாக கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்க தடை. 3ஆம் நபரால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு பண்ணுவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளது சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு. நீங்கள் வண்டி வாகனங்கள் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக நிதானமாக பயணித்து வந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி வாகன விபத்துக்களிலிருந்து விடுபடலாம் சிம்மராசியில் பிறந்தவர்கள். அதே விதமாக 11ஆம் வீட்டில் சுக்கிரனும் குருவும் சேர்ந்திருப்பதால் புது முயற்சி கைகூடும். பணப்பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம். கடன் ஒலியும், எதிரிகள் தானாக விலகுவார்கள். அதே விதமாக திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு கூடி வரும். இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரு கோவிலிலோ அல்லது பொது இடங்களிலோ வைத்து நீங்கள்
பேசி வந்தால் அந்த திருமணம் கண்டிப்பாக முடிவதற்கு வாய்ப்பு உண்டு சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஸோ அரசு வேர் மற்றும் நெல்லி வேர், அரசு வேரும் மற்றும் நெல்லி வேரும் 1 இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் காப்பு சுற்றி பூஜை அறையிலோ அல்லது வீட்டிலோ வைத்து பூஜித்து வந்தால், உங்கள் வியாபார ஸ்தலங்களோ வைத்து பூஜித்து வந்தாலும் சரி, நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அதே விதமாக உங்களுக்கு 2, 3 மற்றும் 6, 5ஆம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக கருதப்படுகிறது. அதே விதமாக உங்களுக்கு வெண்மை, நீலம், ஆரஞ்சு, பச்சை நிறங்கள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்ட நிறங்களாக இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக தேடி வரும். இதை பயன்படுத்துவார்கள், நன்மை உண்டாகட்டும் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு. கன்னிராசிக்குடைய புதன் 11ஆம் வீட்டில், 10 கூடிய புதன் 11ஆம் வீட்டில் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், முன்னேற்றம், உத்தியோக பிராப்தி கோடி தோஷமாக இருந்தாலும் விலகுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. புத ஆதித்ய யோகம், நிபுண யோகம் என்று சொல்லக்கூடிய புதனால் ஏற்பட்ட அனைத்து யோகங்களும் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு தேடி வரும். செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாகட்டும், அதிக லாபங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. 10ல் இருக்கக்கூடிய குருவும் மற்றும் சுக்கிரனும் தன பாகியத்துக்கூடிய சுக்கிரன் தர்ம கர்ம ராஜயோகத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ, நிலம் வாங்குவதற்கோ மற்றும் புது முயற்சி எடுப்பதற்கோ நல்ல ஒரு வாரமாக கருதப்படுகிறது. 6ல் இருக்கக்கூடிய ராகுவும் வக்கர சனி உங்களுக்கு அனைத்து விதங்களிலும் நன்மை பயக்கும் வாரமாக கருதப்படுகிறது. அதே விதமாக எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் 8 செவ்வாய் ராசியில் இருப்பதால் காரிய விக்னங்கள், சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உஷாராக இருப்பது மிகவும் நல்லது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு. ஆனால் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக வீண் விரயங்களை தடுக்க மகா கணபதி ஆராதனை அல்லது விநாயகர், கால பைரவர் ஆராதனை செய்தால் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். கண்டிப்பாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு வேர் மற்றும் துளசி வேர், வெள்ளருக்கு வேரும் துளசி வேரும் 1 இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி பூஜை அறையிலோ அல்லது பரிசுல வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே விதமாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் 5, 6, 1ஆம் எண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எண்களை பயன்படுத்தி வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வரும். அதே விதமாக பச்சை மற்றும் வெண்மை மற்றும் பிங்க் கலர் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருதப்படுகிறது கன்னிராசியில் பிறந்தவர். துலா ராசியாதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டில் பாகிஸ்தானத்தில் குருபலம். அருமையான ஒரு வாரம். அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஆனால் 2, 7 கூடிய செவ்வாய் விரயத்தில் இருப்பதால் குடும்பத்தில் வீண் விரயங்கள் தவிர்க்க முடியாது. அதே விதமாக நண்பர்களால் தொல்லை, நண்பர்களால் வீண் விரயங்கள், கெடுதல்கள், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, கச்சேரி செல்லக்கூடிய அமைப்பு நண்பர்களால் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வெற்றி மீது வெற்றி வரும். லாபத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கண்டிப்பாக அனைத்து தொழில்களிலும் அனைத்து வியாபாரத்திலும் மிகுந்த சக்திக்கு மீறி உங்களுக்கு லாபத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. 5ல் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனியால் உங்களுக்கு பிள்ளைகளால் தொல்லை, செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளைகளால் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. துளாராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக விஷ்ணு கிராந்தி வேரும் துளசி வேரும், விஷ்ணு கிராந்தி வேரும் துளசி வேரும் 1 இன்ச்சு சேகரித்து அதுக்கு மஞ்சள் நூல் சுற்றி பூஜை அறையிலோ அல்லது பரிசுலோ வைத்து உங்கள் வியாபார ஸ்தலிலோ வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வரும். துளாராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஆரஞ்சு, எல்லோ, வைலட் மற்றும் வெள்ளை, பிங்க், கிரீன் இந்த நிறங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நல்ல தேடி வரும். 3, 6, 5, 1ஆம் எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைகிறது. துளாராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். விருச்சிக ராசிக்குரிய செவ்வாய் லாபத்தில் இருப்பதால் கண்டிப்பாக அனைத்து விதத்திலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு விலகி நல்ல ஒரு லாபகரமான வாரமாக கருதப்படுகிறது. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி மற்றும் அர்த்தாஷ்டம சனி வக்கர சனியாக இருந்தாலும் சரி, 4ல் இருக்கக்கூடிய ராகு கேத்துவாக இருந்தாலும் சரி, வண்டி வாகன விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே விதமாக உங்கள் மீது இருக்கக்கூடிய நிலமோ அல்லது வீடோ விற்க நேரிடும். கண்டிப்பாக விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாவதால் கண்டிப்பாக
பொறுத்திருந்து அதை நீங்கள் விற்க வேண்டும் கண்டிப்பாக. என்றால் இந்த வாரம் உங்களுக்கு அவ்வளோ லாபகரமான வாரமாக இருக்க முடியாது. கண்டிப்பாக வக்ர சனி இருப்பதனால் கண்டிப்பாக கெடுதல், கெட்ட பலன்கள், கெடுதல் மற்றும் நம்பிக்கை துரோகங்கள் நடக்கக்கூடிய வாரமாக இருப்பதால் கண்டிப்பாக இதிலிருந்து விலகி இன்று 2-3 வாரங்கள் கழித்து நீங்கள் புது முயற்சி எடுத்தால் நன்மையே உண்டாகும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை வர வேண்டுமென்றால் சுப்பிரமணியர் வழிபாடு, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் சரவணபவாய நமக, ஓம் சுப்பிரமணிய நமக மந்திரத்தை நீங்கள் சதா காலம் நீங்கள் ஜபித்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஏற்றமான பலன்களை கொடுக்கக்கூடிய வாரமாகும். அதே விதமாக தாய் மற்றும் தந்தையால் உங்களுக்கு கெடுதல் மற்றும் தாய் தந்தையால் உங்களுக்கு கண்டிப்பாக விரோத மனப்பான்மை இருப்பதால் அவர்களால் விலகி இருப்பது நன்மையை உண்டாக்கும். விருச்சிகராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக 9ஆம் எண் மற்றும் 5ஆம் எண்ணை பயன்படுத்தி அதிர்ஷ்டத்தின் மீது அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு வாய்ப்புள்ளதால் 9 மற்றும் 5ஆம் எண் பயன்படுத்தி வாருங்கள். அதே விதமாக ரெட், பிங்க் மற்றும் பச்சை நிறங்களை பயன்படுத்தி அனைத்து விதத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். விருச்சிகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும். தனுசு ராசிக்குடைய குரு 7ஆம் வீட்டிலிருந்து ராசி மீது படுவதால் கண்டிப்பாக திருமண வயதில் இருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரும். காரகோ பாவனாஸ்தி இருந்தாலும் சுக்கிரன் கலத்திரஸ்தானம் என்னும் 7ஆம் இடத்தில் இருப்பதால் விவாக யோகம் கூடி வரும். திருமணம் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல விதத்தில் அமையும். பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தாய் தந்தையால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். ஆனால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் இருப்பதால் நீங்கள் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நண்பர்களால் அனுகூலம், நண்பர்களால் யோகம், நண்பர்களால் அதிர்ஷ்டம் தேடி வரும். செய்யக்கூடிய தொழில் போலீஸ் மற்றும் ஆர்மியில் உள்ளவருக்கு நல்ல ஒரு காலகட்டம் மற்றும் அரசியல் ஈடுபாடு, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அண்ணன் தம்பிகள், அக்கால் தங்கைகளால் கெடுதல்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து இந்த வாரம் நீங்கள் ஓம் கும் குருவே நமக அல்லது ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் நமசிவாயின் மந்திரத்தை சதாகாலம் நீங்கள் ஜபித்து வந்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் 3 மற்றும் 9ஆம் எண்கள் 3, 9ஆம் எண்ணும் மற்றும் ஆரஞ்சு, எல்லோ, வயலட், ரெட், பிங்க் இந்த நிறத்தை பயன்படுத்தி அனைத்து விதத்திலும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்குடைய சனி வக்கரம் பெற்று 2ஆம் வீட்டில் பார்வை இருப்பதால் மற்றும் ராகு 2இல், கேது 8இல் இருப்பதால் மிருத்யு அபமிருத்யு தோஷம், கண்டிப்பாக வண்டி வாகன விபத்துக்கள், குடும்பத்தில் வீண் விரயங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், விதண்டாவாதங்கள், வம்பு வழக்கெல்லாம் தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து இந்த மந்திரத்தை ஜபித்தோ அல்ல கோயில் சென்றோ இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ளது. காரணம் புதன் ராசி மீது திருஷ்டி பதிவதால். அதே விதமாக 6ஆம் வீட்டில் சுக்கிரன் குரு இருப்பதால் எதிரிகளால் தொல்லை, கடன் தொல்லை, வம்பு வழக்கு, கடன் நிவர்த்தி செய்து இன்னொரு கடன் ஏறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. 3ஆம் நபர்களின் தெய்வம் உங்களுக்கு தேவையில்லாதது. கண்டிப்பாக 8ஆம் வீட்டில் கேத்து இருப்பதால் கண்டிப்பாக மிருத்யு தோஷம், கண்டங்களை எதிர்நோக்கி இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளதால் கண்டிப்பாக நீங்கள் ஓம் அஸ்ய சர்ப்பேபியோ நமக அல்லது உக்ர தேவதைகள் வழிபாடு ராகு காலங்களில் செய்து வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக விலகலாம். ஆனால் உங்களுக்கு புதன் நேர் பார்வை இருப்பதால் செய்யக்கூடிய தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். மகராசியில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக 5ஆம் எண் பச்சை நிறம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. நன்மை உண்டாகட்டும் மகராசியில் பிறந்தவர்களுக்கு. கும்பராசியிலேயே ராகு 7ஆம் வீட்டில் கேது இருப்பதால் கணவன் மனைவி தொல்லை, எதிரிகளால் தொல்லை, நண்பர்களால் தொல்லை, நம்பிக்கை துரோகம். கண்டிப்பாக நம்பிக்கை இத்தனை நாட்கள் நல்ல நண்பர்களாக இருந்தவர்கள் இப்போ எதிரியாக மாறுவதற்கு நிறைய வாய்ப்புள்ளதால் நண்பர்களால் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயால்
மாங்கல்ய தோஷத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பாக சனியும் வக்கர சனியும் செவ்வாயும் பார்வை இருப்பதால் கண்டிப்பாக குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல், ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதங்கள் செய்தோ, அக்கப்பக்கத்தை வீட்டாரிடம் வாக்குவாதம் செய்வதோ தவிர்ப்பது நல்லது கண்டிப்பாக. அதே விதமாக உடல் உபாதைகளை கொடுக்கும். சுக்கிரனும் மற்றும் குருவும் நல்ல பலம் வாய்ந்திருப்பதால் கண்டிப்பாக மனை வழியில், மக்கள் வழியில், பிள்ளைகள் வழியில் நல்ல அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பணப்பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியம் ஸோ கெடுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்ட வியாதியை வரக்கூடிய ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஸோ மற்றும் சனி வக்கரம் பெற்று இருப்பதால் கண்டிப்பாக உஷாராக இருந்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும். சனி அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளிலோ தினசரி ஓம் சம் சனீஸ்வராய நமஹ என்னும் மந்திரத்தையோ அல்லது கருப்புயல் சாப்பிட்டு வருவது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதே விதமாக எல்லாவற்றில் இருக்கும் கேதுக்கு கால பைரவர் அல்லது மகாகணபதி வழிபாடு செய்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். உங்களுக்கு 3ஆம் எண் 3 மற்றும் ஆரஞ்சு நிறம், எல்லோ மற்றும் பச்சை நிறம், இது அதிர்ஷ்டம் நிறைந்த நிறங்களாக கருதப்படுகிறது. இந்த நிறங்களும் இந்த எண்களையும் பயன்படுத்தி ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நீங்கள் அரசு வேர் மற்றும் வெள்ளருக்கு வேர், அரசு வேர் மற்றும் வெள்ளருக்கு வேரை பயன்படுத்தி ஒரு இன்ச்சு சேகரித்து நீங்கள் மஞ்சள் நூல் காப்பு கட்டி அதை பூஜை அறையிலோ அல்லது பரிசுல வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு ஸோ நல்ல ஒரு வாரமாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு. மீனராசியில் சனி வக்கரம் பெற்றிருப்பதாலும் செவ்வாய் பாக்யாதிபதி செவ்வாய் பார்வை இருப்பதாலும் போராட்டம் நிறைந்த வாரமாக கருதப்படுகிறது. போராடி தான் ஜெயிக்க வேண்டும். மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வண்டி வாகன விபத்துக்கள் மற்றும் அர்த்தாஷ்டம் குரு என்று சொல்லக்கூடிய அர்த்தாஷ்டம சனியை விட குரூரமாக இருக்கக்கூடிய குரு 5ஆம் வீட்டில் புதன் இருப்பதால் பிள்ளைகளால் நன்மை. 6ஆம் வீட்டில் கேது இருப்பதால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் தொல்லை கட்டுக்குள் இருக்கும். அதே விதமாக ஆரோக்கியம் நல்ல ஆரோக்கியகரமான வாரமாக கருதப்படுகிறது. இருந்தாலும் செவ்வாயால் சிறு விபத்துக்கள், சனி வக்கர சனியால் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளும் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் கண்டிப்பாக சனி சாந்தி செய்து கொள்வது நல்லது. ஓம் சம் சனீஸ்வராய நமஹ மந்திரத்தையோ அல்லது அஷ்ட பைரவர் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இதை செய்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் கண்டிப்பாக. அதே விதமாக 12ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் வீண் விரயங்களை தடுப்பது மிக அவசியம். மீனராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக துளசி வேரும் அருகம்புல் சேகரித்து அதை மஞ்சள் நூல் காப்புக்கு சுற்றி பூஜை அறையிலோ அல்லது பரிசுலோ வைத்து வியாபார ஸ்தலங்களோ வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதத்திலும் உங்களுக்கு ஸோ நன்மை உண்டாகும். அதே விதமாக 5ஆம் எண் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு எண்ணாகும். பச்சை நிறம் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நிறமாக கருதப்படுகிறது. நன்மை உண்டாகட்டும். ஸோ மீனராசியில் பிறந்தவர்களுக்கு. நேயர்களே, பாபநாசத்தில் ஒவ்வொரு மாதமும் காலச்சக்கரா சர்வரக்ஷா மகா யாகம் என்னும் யாகம் சித்தர்கள் கூறிய 1500க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய இந்த மகா யாகத்தில் கலந்து கொண்டால் அனைத்து விதமான தோஷங்களிலும் நீங்கள் ஈடுபடலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 9986711112 என்னும் இந்த ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் புக் செய்து கொண்டால் கண்டிப்பாக அந்த யாகத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். அதே விதமாக ஆஞ்சநேயருக்குரிய வெள்ளி கதைகள், ஸோ அது சித்தர்களால் கூறப்பட்ட மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வெள்ளி கதைகள். அதே விதமாக அதில் நிரப்பக்கூடிய புனுகு, ஜவ்வாது, கோரோஜன, கஸ்தூரி இது மாதிரி மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு அதை சித்தி செய்து ஒரு மண்டலம் சித்தி செய்து 27 நட்சத்திரங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்களை கொண்டு பூஜித்து அதை யாகத்தில் வைத்து அது உருவேற்றி ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கொடுப்பதால் கண்டிப்பாக அந்த ஆஞ்சநேயர் கதை நீங்கள் வியாபார ஸ்தலத்திலோ வீட்டிலோ அல்லது அலுவலகங்களோ வைத்து பூஜித்து வந்தால் அனைத்து விதமான சனி சம்பந்தப்பட்ட ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, அதே விதமாக சர்ப்பதோஷம், நாகதோஷம் மற்றும் கால சர்ப்பதோஷம் என்னக்கூடிய சர்ப்ப சம்பந்தமான அனைத்து தோஷங்களும், செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் சரி, அல்லது பூர்வப்புண்ணிய தோஷம், பித்ரு தோஷம், குழந்தைகளின் படிப்பு, உங்கள் ஆரோக்கியம், அதே விதமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய செய்வினை கோளாறு, திருஷ்டி தோஷம்,
இது போன்ற மாந்திரிக தோஷத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இந்த ஆஞ்சநேயர் கதைகள். பியூர் வெள்ளியால், நல்ல வெள்ளியால், ஆல்மார்க் வெள்ளியால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் கதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் வைத்து பூஜித்து வந்தால் கண்டிப்பாக அனைத்து விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபடலாம். அதே விதமாக உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வைத்து பூஜித்து வந்தால் நல்ல வியாபாரம் மற்றும் எதை நினைத்து நீங்கள் பூஜிக்கின்றீர்களோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ அதை உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயர் கதைகள் வேண்டும் என்றால் கண்டிப்பாக 9986711112 இந்த ஃபோன் நம்பருக்கு கால் செய்து நீங்கள் புக் செய்து கொண்டால் நாங்கள் கொரியர் மூலமாக கூட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஊரில் இருந்தாலும் சரி கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதை எப்படி பூஜை செய்ய வேண்டும், எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று பிறகு நாங்கள் சொல்லி உங்கள் ராசி நட்சத்திரம் கோத்திரங்கள் சொல்லி நாங்கள் சித்து செய்து தருவதால் உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் நீங்கள் விடுபடலாம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஆஞ்சநேயர் கதைகள் உங்கள் வீட்டில் இருந்தார மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. நேர்களே, இது துவாதச ராசி பலன்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.